தொழிலாளர் தோழர்களே, லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போனோம். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன். இந்த லெட்டரோட சப்ஜெக்ட் டிஃபர்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் ஸ்ட்ரைக் பை நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2/12/24. அதாவது இந்த ஸ்ட்ரைக்க, இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற சப்ஜெக்ட் யாருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம்? டு த மேனேஜ்மெண்ட் பெம்மல் லிமிடெட் கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ், பெம்மல் நகர் போர்ட் கேஜிஎஃப். இங்க இருக்கிற பெம்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம லெட்டர் கொடுத்திருக்கிறோம். சரி, இந்த லெட்டர்ல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லெட்டர்ல 3 விஷயம் இருக்குது. ஒண்ணு இந்த ஸ்ட்ரைக்க நான் முடிவு கொண்டு வர மாட்டேன், இதை தள்ளி வைக்கிறேன். ரெண்டாவது, எங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல நீங்க கூடி சீக்கிரம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமா தீர்த்து வைக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் there should not be any unfair labor practice including victimization. unfair labor practice, தொழில் சங்கத்துக்கு விரோதமான எந்த செயலும் மேனேஜ்மெண்ட் ஈடுபடக்கூடாது. ரெண்டாவது, ஸ்ட்ரைக்ல இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரைக்ல பங்கு எடுத்துக்கினாங்களோ அவங்க மேல எந்த ஒரு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எந்த கான்ட்ராக்ட்னா இருக்கட்டும், அவங்க யாரா இருக்கட்டும். ஒண்ணு, ஸ்ட்ரைக்க ஒத்தி வைக்கிறேன். ரெண்டாவது, சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல கூடி சீக்கிரம் கூப்பிட்டு பேசி இதை சால்வ் பண்ணுங்க. அதிவிரைவில் போட்டுக்கணும், அட் த அர்லியஸ்ட். மூணாவது, பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கி அவங்க லெட்டர் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க டிஃபர்மெண்ட்னு போடாதீங்க, விட்ராவல் போடுங்க, கால் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு யூனியன் ஒத்துக்கல. நாங்க ஒத்தி தான் வைக்குவோம், முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நாங்க வேலைக்கு வரமாட்டோம், இதை ஒத்தி வச்சுட்டு தான் நாங்க வருவோம்னு சொன்னோம். ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு அவங்க வாங்கிட்டு இந்த லெட்டரை சரி கூடி சீக்கிரம் உங்களுடைய ஃபர்தர் ஆக்ஷன் சீக்கிரமா நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னு லெட்டர் வாங்கினு சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த லெட்டர் வாங்கி வந்துட்டோம். யார் வாங்கினாங்கன்னாக்கா, இங்க இருக்கிற இகே சிஜிஎம் சீஃப் ஜெனரல் மேனேஜர் இகே மேடம் நீனா சிங் அவங்க வாங்கி இஎக்ஸ் முன்னாடி எழுதிட்டு சீல் சைன் போட்டு வித் வீடியோ ரெக்கார்டிங், போலீஸ் டிபார்ட்மெண்டோட ரெக்கார்டிங், மேனேஜ்மெண்ட் எல்லாரோட ரெக்கார்டிங் மேல இவங்க எல்லாரும் எதிரில் நிக்க வச்சு வாங்கி சீல் சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நாளைக்கு ஒரு நாள் விட்டு மண்டே காலையில இருந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு அண்ணன் சிவகுமார் அவர்கள் பேசுவார். தோழர்களே, நான் பேசுறேன், உட்காருமா. அன்பார்ந்த தோழமை தோழாளர் தோழர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு 26 நாட்களாக நம்முடைய போராட்டம் தொடர் போராட்டமா நடந்து இருக்குது. இந்த தொடர் போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த தொடர் போராட்டத்தினுடைய நோக்கம் மேனேஜ்மெண்ட் யூனியனை கூப்பிட்டு பேசல, அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கும் நாங்க கொடுத்த லெட்டருக்கும் நீ கூப்பிட்டு பேசல, ரிமைண்டர் லெட்டர் கொடுத்தோம் நீங்க கூப்பிட்டு எங்களை பேசல, 60 நாள் போனஸ் கிஃப்ட்ல எங்களை உள்ள வெளியே விட்டுட்டு நீங்க வாங்கி கூட்டீங்க, 40 வருஷமா வேலை செய்து என் தோழாளிக்கு சர்வீஸ் கிராஜுவேட் இல்ல, அதை பத்தி ரிமைண்டர் லெட்டர் கொடுத்தா பேசல, என்னுடைய தோழாளிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, நானும் எலிஜிபிள் பர்சன் சொல்லிட்டு லெட்டர் மூலமா கொடுத்தா நீ கூப்பிட்டு பேசல. நீ நினைச்சது என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த தோழர்கள் ஒற்றுமையாக முடியாது, அன்பு சகோதரிகள் மெடிக்கல் சென்டர் தோழிங்க அதுல பங்கேற்க முடியாது, கேண்டீன் தொழிலாளிங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எசென்சியல் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டிரைவர்ஸுங்க யாரும் அதுல பங்கேற்க முடியாதுன்னு மேனேஜ்மெண்ட் கருத்து. ஏன்னு கேட்டா, நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி இந்த போராட்டத்தை தூக்கும் போது இந்த எசென்சியல் டிபார்ட்மெண்ட் 4 பேர் நாங்க இல்ல, அந்த இல்லன்றதை மேனேஜ்மெண்ட் அட்வான்ஸ் பண்ணிக்கிச்சு. எப்படியாவது இந்த மெயின்டெனன்ஸ் வச்சு ப்ரொடக்ஷனை நம்ம கீப் அப் பண்ணி இந்த போராட்டத்தை ஒழுங்கினது தான் மேனேஜ்மெண்ட் ஏன்.
அதை ஒழுங்கினதுக்காகத்தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் நான் பர்மனன்ட் தொழிலாளி ஒன்றிணைந்து இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய சீஃப் சிஎம்டிக்கு ஈக்குவல். ராஜா, தயவு செய்து நீங்க எல்லாம் தவறா நினைக்காதீங்க. கார்பரேட் மேனேஜ்மெண்ட்ல 5 இயர்ஸ் இருந்தவங்க தான் ஸ்ரீமதி வீணா சிங், HR சீஃப் CGM. அவங்களுக்கு சிஎம்டி கிட்ட டைரக்டா பேசக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. டிகே கிட்ட கூட்டணி உட்கார வச்சு இதை ஃபைனல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த லெட்டர் எங்கன்னா யார்கிட்ட குடுத்து வந்து போறீங்க? கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட குடுத்து வந்து போறீங்க. ஃபர்ஸ்ட் 10 மணி நிமிஷம் வெயிட்டிங் இந்த ஹீகே இன் செக்யூரிட்டி ஆபீஸ். ஏன் 10:30க்குலாம் நாங்க வரன்றது ஒரு எங்களுடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் உடைய ஒரு பிளான். டைம் ஆகட்டும், பரவாயில்ல, சாப்பாடுலாம் வீணா போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என் தோழனுங்க சாப்பிட்டுட்டோம், அப்படியே டிசைட் பண்ணலாம். சரி, நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி உட்கார்ந்து பேசணும். ஒரு முறை பேசணும், 2 முறை பேசணும். தோழர்களே, இந்த கமிட்டியில நான் ஒரு பெருவாரியான வார்த்தை சொல்றதுன்னா, என்னுடைய சாலிடார் கமிட்டி KGF உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய சப்போர்ட் இந்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு தலைக்கு மேலாகும் தோழர்களே நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு என்டிஆர் KGF சாலிடார் கமிட்டின்னு சொன்னா அரசியல் தலைவர்கள், பார் கவுன்சில், அட்வொகேட் அசோசியேஷன், எம்ஜி மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட், ஆட்டோ, கன்னட மித்திரரு, கிறிஸ்டியன்ஸ், இந்துக்கள், முஸ்லிம்ஸ், இவங்க எல்லாமே சாலிட் கமிட்டில ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை ஏற்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இந்த மேனேஜ்மெண்ட் தேசிய தீர்மானம் தான் அவங்களுடைய கடமை. அதனால தான் அதுக்கு கிடைச்சிருக்கிற நம்மளுடைய வெற்றி. இந்த வெற்றிக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காம்ரேட் கர்நாடகா ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி காம்ரேட் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை உருவாக்கி கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டம் ஒரு நல்ல நிலையில் இந்த மேனேஜ்மெண்ட் பொறுப்பேற்று நம்மளை கூப்பிட்டுன்னு சொன்னா, நம்முடைய தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு கூட போர்சபல், நம்முடைய MP ராஜ்நாத் சிங் அவர்களும் போர்சபல், நம்முடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு HD குமாரசாமி அவர்களும் இந்த தொழிலாளர்களை காக்கணும்ன்றது வலியுறுத்தல். இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நல்வழிப்படுத்தி இன்னைக்கு கர்நாடகா ஸ்டேட்ல பெம்மல் ஃபேக்டரியில ஹிஸ்டாரிக்கல் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் உடைய போராட்டம் சக்சஸ் கைத்தட்டா. ஏன்னு கேட்டா, நீ கான்ட்ராக்ட்காரங்க தான் பேசணும்னு சொன்னதை முறியடிச்சோம், அக்னாலஜ்மெண்ட்ல சைன் போட முடியாதுன்றதை முறியடிச்சோம். நீங்க எல்லாம் சாதாரணமான லீடர் இல்ல, ஆல் MP கேண்டிடேட்ஸ் சொல்லக்கூடிய என்னுடைய வீணா சிங் மேடம் இங்க நன்றி சொல்றோம். அது மாத்திரமல்ல தோழர்களே, இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக நமக்கு பேராதரவு தந்து நமக்கு முழு சப்போர்ட் பண்ணி கோர்ட் மூலியமாகவும் சட்டத்தின் மூலியமாகவும் அவருடைய திறமையின் மூலியமாகவும் நம்முடைய ஒட்டுமொத்த தோழமை தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக நான் இருப்பேன் என்று குரல் கொடுத்த அண்ணன் ஜோதி பாஸ் அட்வொகேட் அன்னார் அவர்களுக்கும் நன்றி தோழர்களே. எல்லாத்துக்கும் மேல நம்முடைய சுப்பீரியர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் SP சார், DSP சார், சர்க்கிள் சார், சப் இன்ஸ்பெக்டர் சார், ஹால் கான்ஸ்டபிள் சார், எஸ்பெஷலி நம்முடைய சப் இன்ஸ்பெக்டர் மேடம், நாங்க கேட்டுக்கு போறோமோ இல்லையோ எப்போ அவங்களெல்லாம் வர வச்சுட்டு கேட்ல வெயிட் பண்ணுகிறாங்க. எஸ், அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்தன் சார் கூட நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட். நம்மளுடைய ஹைகோர்ட் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் மரியாதைக்குரிய கேஷ்வா சார் கூட இடத்துல கேஷ்வா, தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சாலுக் கமிட்டி கன்வீனர், உடல்நல சௌக்கியம் எங்க அண்ணனுக்கு, காலையில இருந்து நாங்க இன்னைக்கு தான் அண்ணன் வீட்டுக்கே போயிருந்தேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணன் தான் ரொம்ப நல்லவர்னா அதுக்கு மேல தங்க எங்க அண்ணி, அவங்க பேசுற விதம், அவங்க பழகுன விதம், எங்ககிட்ட அவங்க 2 வார்த்தை பேசினா கூட, ஆனா நீ இன்னும் 100 வருஷம் வாழ்வேன், நான் உனக்கு குறையே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது அந்த மாதிரி ஒரு பாசமான என்னுடைய அண்ணி கூட நாங்க நன்றி சொல்றோம். AR பாபு கன்வீனர்,
நம்மளை காப்பாத்துல சொல்லும் போது நீயே சொல்லுங்க. வீடு தெரியாது நாங்க கௌதம் நகர்ல சுத்தி சுத்தி வந்தா தேங்க்யூ அண்ணா, நீ நல்லா இருக்கட்டும். அந்த மாதிரி தோழர்களே, இந்த போராட்டமானது ஒட்டுமொத்த தங்கவயல் அனைத்து சமுதாய மக்களுக்கு கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய வணக்கம். அது மாத்திரமல்ல தோழர்களே, நன்றி சொன்னா இங்க இருக்கக்கூடிய தோழனுடைய பாதத்திற்கு வணக்கம் தோழா. நீ உன்ன மாதிரி ஒரு வீரன் இல்ல, உன்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இல்ல, உன்ன மாதிரி ஒரு உண்மையான இல்ல. உங்களை யாருமே நாங்க கையில பிடிச்சிக்கல, உங்களை யாருமே நாங்க கட்டுப்படுத்தல, உங்களை யாரையும் நாங்க பலாத்காரம் பண்ணல. ஒரே வார்த்தை, இந்த தொழிலாளியினுடைய ஒற்றுமை தான் இந்த வெற்றிக்கு காரணம். எனவே தோழர்களே, நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கன்னடத்தில் லட்சுமி கூட பெங்களூர் முதற்கொண்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஹியூமன் ரைட்ஸ், பிரஸ் மீடியா, ರೈತರ ಸಂಘ, ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಡ್ ಅಸೋಸಿಯೇಷನ್, HL ವರ್ಕರ್ಸ್, ಟಾಟಾ, ವಾಲ್ವಾಸ್, ದಲಿತ್ ಸಂಘ, எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல இன்றைய தினம் பொழிய இந்த மழை கூட நன்றி ஐயா. இவ்வளவு மழை வேணா கூட நான் எழுந்து போக மாட்டேன், என் தலைய மாட்டேன்னு காத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடி மனது செலவு தெரியாது. ஏமா எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் கொண்டு போனா அப்படி அப்படி முன்பு ஓடி போயிடுவாங்க. ஆனா முழுமையாக இருந்து நிறைவு பெற செய்து இதனுடைய உண்மையான காத்திருக்கும் தோழர்களே, உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அதோடு நம்முடைய முனிசிபாலிட்டி கவுன்சிலர்ஸ், முனிசிபாலிட்டி பிரசிடென்ட், என் தாய்மார்களுக்கு எத்தனை ஒரு சௌகரியம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கவுன்சிலர் மகேந்திரன் எம்சி சார், தேங்க்யூ 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 சார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் கூட வந்தார் ரமேஷ், அவருக்கு நன்றி. எல்லா வியாபாரிகளுக்கும் நன்றி, அனைத்து தோழமை தோழர்களுக்கும் நன்றி. தோழா வாலண்டியர்ஸ், இந்த தோழர்களுக்காக இரவென்று உணவு கொடுத்து தயாரித்து கொடுத்த நம்மளுடைய வாலண்டியர்ஸ், எஸ், சாப்பாடு செஞ்சு மழை வெயில் பயிட்டு இருந்தாலும் கூட நம்ம நேரத்துக்கு சாப்பாடு ஃபர்ஸ்ட் அவங்க தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்மளுடைய சாப்பாடு ஃபுட் கமிட்டி அவங்களுக்கு முதல்ல இந்த 2200 தொழிலாளியின் சார்பாக, இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக, இந்த தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி டிராபிக் யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்களே பாத்துங்க, நாங்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த டிராபிக் பண்ணாங்களோ அவங்களுக்கும் இந்த நேரத்துல வந்து மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நம்ம கார்த்திக் பந்தல் ஸ்பீக்கர் செட்டு நைட்ல அவனே பத்துக்குன்னு எல்லாத்தையும் அவன் வந்து முழுமையா இந்த போராட்டத்திற்கு அவன் அர்ப்பணிச்சுக்கிறான். கார்த்திக் சிங் அவருக்கும் வந்து இந்த நேரத்துல நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றதெல்லாம் வந்து கஜா பேசுவார். இந்த 25 நாளும் இந்த 26 நாளும் சோர் போட்டது வந்து இந்த தங்கவயல் மக்கள், அவங்களுக்கு பெரிய நன்றி, எங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் வாரி வாரி வழங்கி இருக்கிறாங்க எங்களுக்கு, அதுக்கு கோடான கோடி நன்றி. என்னைக்கும் இந்த கேஜிஎஃப்க்கு ஒரு பிரச்சனைனா இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி, நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி பெம்மல் எப்பவுமே முதல்ல வந்து நிக்கன்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சப்கான்ட்ராக்டட் சிப்பிங், ட்ரைனிங், பெயிண்டிங், அதர்ஸ் ஆபீஸ் பாய்ஸ், ஆபீஸ்ல வேலை செய்யற லேடிஸ், இவங்க எல்லாம் வந்து எங்களை நம்பி வந்து இந்த 26 நாளா நின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கும் அவங்களுக்கு நாங்க ஒரு பாதுகாவலா இருக்கும்ன்றத இந்த நேரத்துல தெரிவிச்சுன்னு, உள்ள எதுனா ஒரே ஒருத்தருக்கு உள்ள எதுனா ஆச்சுன்னா கூட ஒட்டு மொத்தமா எல்லாரும் வெளியே வந்தே வரணும். நாளைக்கு மண்டே எல்லாம் நம்ம நின்ற பிற்பாடு ஃபர்ஸ்ட் சப்கான்ட்ராக்ட், சிப்பிங், பெயிண்டிங், ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் உள்ள போன ஒரு பார்த்தா
எம்ஓஸ் உள்ள போனோம். அது வரைக்கும் எம்ஓஸ் எல்லாம் வெளியே நிக்கணும். இது யூனியன் எடுத்திருக்கிற முடிவு, எல்லாரும் நிக்கணும். இதுக்கு யாரும் உள்ள போக கூடாது. நாங்க 6 மணிக்கெல்லாம் நாங்க அங்க இருப்போம். 6 மணில இருந்து எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போவோம். சாலிடார் கமிட்டிக்கு நாங்க ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பர்சனலா வந்து உங்களை மீட் பண்றோம். அதே மாதிரி ஒரு செப்பரேட் பிரஸ் மீட், இது யார் யாரு விட்டுட்டு இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் பிரஸ் மீட் வைக்கிறோம். ஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட், மார்கண்டையா சார், டிஎஸ்பி சார், நம்ம எஸ்ஐ மேடம், நம்ம எஸ்பி சார் எல்லாம் வந்து எந்த ஒரு நாங்க பீஸ்ஃபுல்லா பண்ணுகிறோன்றத அவங்க மனசுல வச்சுன்னு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் எந்த நேரத்திலும் எங்களுக்கு பாதுகாவெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய எஸ்பி சாஹிபிற்கும் எங்களுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி டிசி சார் அவங்களும் வந்து டிசி சாருக்கு இந்த நேரத்தில் நாங்க பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய சிபிஎம் அவங்களுக்கும் நாங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறோம். அதே மாதிரி சிபிஐ அவங்களும் எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதர் பார்ட்டிஸ், காங்கிரஸ், ஜேடிஎஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, கர்நாடக ரசன வேதிக்கை, தலித் சங்கம், ஆர்பிஐ, கேஜிஎஃப்ல என்டையர் எவ்வளவு பார்ட்டிக்குதோ அவ்வளவு பார்ட்டி இந்த இடத்துல வந்து ஒன்னா நின்று குரல் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏரியால இருக்கிற ஒரு தாய்மார்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏரியா வாய்ஸ் பஞ்சாயத்துக்கார் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இதோட ராஜசேகர் அவர் பேசுவார். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதி, ஒரு நிமிஷம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். கோலார் தங்கவயல்ல, இந்த கோலார் மாவட்டத்துல, கர்நாடகா ஸ்டேட்ல, இந்தியால, உலகத்திலேயே நடக்காத ஒரு பெரிய ஸ்ட்ரைக் இது. ஏன்னு சொன்னாக்கா 26 நாள் இங்க நடந்தது. ஸ்ட்ரைக்கா, பிரேயர் மீட்டிங்கா, இல்ல முஸ்லீம்க வந்து இஸ்லாமிய சகோதரர் வந்து தொழுகை பண்ற இடமா, இந்து சகோதரர்கள் வந்து அவங்க வந்து பிரார்த்தனை செய்யற ஒரு இடமா, ஆர்கெஸ்ட்ராக்கார் வந்து இங்க பாட்டு பாடின ஒரு இடமா, ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜா, இல்ல பிசிக்கலி சேலஞ்சு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்க வந்து ஆதரவு தெரிவிச்ச ஒரு இடமா, சர்வ கட்சி எல்லாரும் வந்தாங்க, அவங்க வந்து சர்வ கட்சி ஆதரவு கொடுத்த ஒரு இடமா, கார் டிரைவர், டெம்போ டிரைவர்ஸ், ஆட்டோ ஓட்டுநருங்க, சகல கட்சிங்க, லாரி டிரைவர்ஸ், கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை பஞ்சாயத்து, யூத் அசோசியேஷன், மகளிர் மன்றம் எல்லாம் முழு கோலார் தங்கவயல் இது எல்லாத்துக்கும் எக்ஸ் எம்ப்ளாயிஸ், எக்ஸ் ஆர்மி, இவ்வளோ நர்சாபுரத்துல இருந்து வந்த சகோதரர்கள், டாடா, ஹோண்டா, அதுக்கப்புறமேட்டு வால்வோ, HL, BMA, SCST, எல்லா மீடியா, போலீஸ் துறைகள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கு வரலாறு காணாத ஸ்ட்ரைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காரணம்? நான் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் 2 வார்த்தை இருந்தாதான், 2 தான் நம்மளுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு, 1 கடவுள், 2வது நம்மளோட யூனிட்டி. இதுக்கெல்லாம் காரணம் தொழிலாளிங்க, நீங்க தான், உங்களுடைய யூனிட்டி தான். அவங்க எல்லாம் இங்க கொண்டு வந்து திருநங்கைகள் அசோசியேஷன் மண்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சிவானங்க லாயர் அசோசியேஷன், அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லாயர் அசோசியேஷன், பார் கவுன்சில் மெம்பர்ஸ், அப்புறம் கன்னட ரக்ஷண வேதிகை, கன்னட மித்ரர் எல்லாரும் சொல்லிட்டேன். மண்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போறோம். ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன், சிவானா எங்க சிவானா, ஒரு டிசிஎல் சப் கான்ட்ராக்டர் நிக்க வச்சாலும் சரி, நானு கான்ட்ராக்ட் ஆபரேட்டர், அதனால டிசிஎல் நிக்க வச்சா நான் வரமாட்டேன்னு இல்ல, இல்ல ஒரு சப் கான்ட்ராக்டர் நிக்க வச்சிட்டாங்க, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் நிக்க வச்சிட்டாங்க, பெயிண்டிங் இல்ல சிப்பிங் கிரைண்டிங் இல்ல மெடிக்கல் சென்டர்ல வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள் யாருன்னா இருக்கட்டும்,
ஒரே ஒருத்தரை நிக்க வச்சா கூட ஒட்டுமொத்த ஜனமும் மெயின் கேட் உள்ள போகவே கூடாது. சேலஞ்ச் இது. ஒரே ஒரு விஷயம். இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து நம்மளுக்கு என்னைக்குமே பக்கபலமா இருக்கும். மண்டே போகும்போது கேட்ல எதனா சைன் வாங்குறா கூட இல்லன்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல அஷூர் கொடுத்துக்கிறாங்க. 9ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்மளுக்கு நல்ல மாதிரி ஆவல்னா கூட இவங்க தலைமையிலேயே போராட்டம் நடக்கும்ட்டு ஒரு அஷூர் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு தைரியமா கோஆர்டினேஷன் கமிட்டி இவங்க எந்த துரோகம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு என்னைக்கும் நம்ம ஒர்க்கர்ஸ் அவங்க பின்னால் நிற்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி சக்சஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு எந்த சக்சஸ் இல்ல சக்சஸ் பண்ணி பேமெண்ட் ஆகட்டும் அப்பாயின்மெண்ட் ஆகட்டும் நல்ல மாதிரி இந்த மாசம் சம்பளம் இல்லை நம்மளுக்கு. அவங்க முழுக்க வந்தா இவங்க 9ஆம் தேதி பேசி அரியர்ஸோ இல்ல அட்வான்ஸோ வாங்கி கொடுக்கணும்னு எஞ்சி கேட்கிறோம். நல்ல மாதிரி சீக்கிரமா எங்களுக்கு முடிச்சு கொடுங்கண்ணா கோஆர்டினேஷன் கமிட்டி.